சென்னை கிண்டியில் மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையின் மருத்துவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுடன் இரான் செய்தியாளர் லிபிகா விவரம் என்ன? தேவப்பிரியன், சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் புற்றுநோயினுடைய மருத்துவராக இருக்கக்கூடிய பாலாஜி நேற்று விக்னேஷ் என்ற இளைஞரால் கத்தியால் குத்தப்பட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து அவருக்கு உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்தது. இந்த பிரச்சனை என்பது தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் இன்று தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். அதைத் தொடர்ந்து இன்று காலை முதலே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகளிலுமே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் மருத்துவர்கள் ஈடுபட்டு வந்தனர். அந்த நிலையில் தொடர்ச்சியாக சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மருத்துவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் முக்கிய கோரிக்கைகளாக 11 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அவர்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பானது ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அதே போன்று சமீப காலமாக மருத்துவர்கள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது குறைந்து வருவதாகவும் அதை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர்களுடைய கோரிக்கையாக வைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக மருத்துவமனை முழுவதும் காவல்துறையினுடைய பாதுகாப்பு என்பது 2 அடுக்கு பாதுகாப்பாக போட வேண்டும். சிசிடிவி கேமராக்கள் என்பது அனைத்து இடங்களிலும் பொருத்த வேண்டும். தொடர்ச்சியாக வரக்கூடிய அட்டெண்டர்களுக்கு உரிய அணுகுமுறையுடன் டோக்கன் சீட்டானது வழங்கப்பட்டு அவர்களை மட்டுமே உள்ளே அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது 50 அதாவது அந்த மருத்துவர் கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட அப்ப பக்கத்துல இருந்த ஐவி ஸ்டாண்ட வச்சு அந்த அக்யூஸ்ட வேகமா அடிச்சதுனாலதான் அவன் கத்திய கீழே போட்டான். அந்த நோயாளியோட உறவினருக்கு இந்த மருத்துவ சமுதாயம் அவரும் ஒரு காமன் மேன் தான். இந்த மருத்துவ சமுதாயம் கையெடுத்து கூப்பி அவருக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னைக்கு பாலாஜி சார் உயிரோட இருக்காருன்னா அந்த மருத்துவர் அந்த நோயாளியோட உறவினர் தான் முக்கியமான காரணம். இந்த தருணத்தில் மீடியா நண்பர்கள் மத்தியில் இங்க இருக்கிற தமிழ் சமுதாயம் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நான் எங்க மருத்துவர்கள் நண்பர்களுக்காகவும் மருத்துவ சமுதாயம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று உயர்கட்ட அளவில் ஒரு மீட்டிங் நடந்தது. அதுல மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் ரெஸ்பெக்டட் ஏடிஜிபி அவர்களும் ரெஸ்பெக்டட் HS அவர்களும் இந்த மீட்டிங்கை நடத்தினாங்க. அதுல நாங்க என்னென்ன கோரிக்கை வைத்தோமோ எல்லாத்தையும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அதை பண்ணி கொடுக்கறேன்னு அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. நாங்க அந்த டிராஃப்ட் ஆஃப் த மீட்டிங்கும் 3 நாள்ல ரிலீஸ் பண்ணணும்னு நாங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். முக்கியமா ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ணணும், அவருக்கு அதிகபட்ச தண்டனையை லீகல் ஆஸ் பர் த லீகல் வாங்கி கொடுக்கணுன்றத இன்க்ளூடிங் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அளவுக்கு வாங்கி கொடுக்கணுன்றத ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்பதான் ஒரு மருத்துவர் தனியார் அரசுல மட்டும் இல்லாம ஒரு தனியார் மருத்துவமனையிலுமே ஒரு பயம் இல்லாம ஒரு நோயாளியை பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வரும். ஏன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு மனிதனும், நான் திரும்ப இந்த இடத்துல சொல்றேன், ஒவ்வொரு மனிதனும் இறக்கக்கூடியவன் தான். அதில் மருத்துவனும் அடங்கும். மருத்துவன் சாகாவரம் பெற்று இங்க உட்காரல. மருத்துவனாக இருக்க நானும் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டால் ஒரு மருத்துவன் தான் எனக்கு சிகிச்சை அளிக்க வேண்டியது இருக்கும். அந்த மருத்துவர்களை காப்பது நம்ம அனைவருடைய தலையாய கடமை. ஏதோ ஒரு இடத்துல ஒரு மருத்துவன் தப்பு செய்யறான், ஏதோ ஒரு இடத்துல ஒரு காமன் மேன் தப்பு செய்யறான் அப்படின்றதுக்காக என்டையர் சமுதாயத்தையும் நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது, என்டையர் மருத்துவ சமுதாயத்தையும் தப்புன்னு சொல்ல முடியாது. நிறைய நண்பர்கள், நிறைய சீனியர் மருத்துவர்கள், நிறைய காமன் மேன் இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் முக்கியமாக கேட்டது, மீடியா நண்பர்களும் பிக் ஸ்கிரீன்ல போடக்கூடிய, அதாவது பிக் ஸ்கிரீன், ஸ்மால் ஸ்கிரீன், சோசியல் மீடியா, பியூரோக்ரசி, அரசியல்வாதிகள் ஒரு சில தவறுகளை பெருசா காமிக்கிறப்ப மக்களுக்கு மருத்துவர்கள் மேல உள்ள நம்பிக்கை குறையுது. நம்பிக்கை, இந்த நோய் தீரும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தாதான் அந்த நோய் தீரும். சோ அந்த நம்பிக்கையை கொடுக்கிறது நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சமுதாயத்திலையும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றதை நாங்க சொல்லியிருக்கோம். அதையும் இம்பார்ட்டண்டா ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவுக்கு சிசிடிவி, தேவையான அளவுக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ், தேவையான அளவுக்கு 2 டயர் செக்யூரிட்டி சிஸ்டம், தேவையான அளவுக்கு நோயாளிக்கு ஏற்ற அளவுக்கு மருத்துவர்கள் NMC ரெக்கமெண்டேஷன் ஃபாலோ பண்ணி மருத்துவர்களை நியமிக்க கூடாது.
எத்தனை நோயாளிகள் வராங்களோ அதற்கு தேவையான அளவுக்கு மருத்துவர்களை. மருத்துவர் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து தற்போது மருத்துவர்களுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சங்க நிர்வாகிகளுடைய செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம்.